தற்போதைய நேரத்திற்கான மிக மிக முக்கிய செய்தி, கலவர பூமியாக வெடித்துக் கொண்டிருக்கும் மணிப்பூரில் சில நாட்களுக்கு முன்னர் முதலமைச்சர் தனது பதவியை துறந்தார். இதைத் தொடர்ந்து மணிப்பூரில் இப்பொழுது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற அதிகாரப்பூர்வமான செய்தி வந்திருக்கிறது. மணிப்பூர் முதலமைச்சர் பதவியை பிரேம் சிங் ராஜினாமா செய்த நிலையில் குடியரசுத் தலைவர் ஆட்சி மணிப்பூரில் கொண்டு வரப்படுகிறது. ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது 10 வருடங்களுக்கு முன்னர் அடிக்கடி நடக்கும். ஆனால் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட அது அரிய நிகழ்வாகவே இருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் தனது பதவியை பிரேம் சிங் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருக்கிறது என்ற அதிகாரப்பூர்வ செய்தி இது குறித்து நமது சிறப்பு செய்தியாளர் காவியா தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். மணிப்பூர் கலவர பூமி அது. கிட்டத்தட்ட பல வருடங்களாக அந்த பூமியை கலவர பூமியாக இருக்கிறது. மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பிரேம் சிங் முதலமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தார். தற்போது குடியரசுத் தலைவர் ஆட்சி மணிப்பூரில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆய்வறிக்கை என்ன? நீங்கள் கூடுதல் தகவல்களை தரலாம். காவியா, இட்ஸ் யுவர் டைம். வணக்கம் மோகன்ராஜ். தற்போது மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியானது கொண்டு வரப்பட்டதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மணிப்பூரில் முன்னதாக மைத்தேயி மற்றும் குக்கி ஆகிய இரு சமூகத்தினரிடையே கடந்த 2023 மே மாதம் 3ஆம் தேதியானது ஏற்பட்ட மோதல் தொடர்ந்து கலவரமாக வெடித்தது. சுமார் 2 ஆண்டுகளாக நீடித்து வரும் இந்த கலவரத்தில் 200க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். குறிப்பாக 250க்கும் அதிகமானோர் உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கது. வீடுகளை அடித்து நொறுக்குவது, பெண்கள் மீதான பாலியல் சம்பவங்கள் என மணிப்பூரில் 2 ஆண்டுகளாகவே தொடர்ந்து அசாதாரண சூழல் என்பது நீடித்து வந்தது. பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் மணிப்பூர் சென்று நிலைமையை சீராக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தன. எனினும் இதுவரை பிரதமர் மோடி மணிப்பூர் செல்லவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து சரியாக ஓராண்டு 9 மாதங்களுக்கு பிறகு முதலமைச்சராக இருந்த பிரேம் சிங் மணிப்பூரில் நிலைமையை சீர் செய்ய முடியாததன் காரணமாக தனது பதவியை கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி ராஜினாமா செய்தார். தொடர்ந்து மணிப்பூர் மாநில பாஜக பொறுப்பாளர் சம்பித் பித்ரா, பேரவைத் தலைவர் மற்றும் பாஜக முக்கிய நிர்வாகிகளுடன் பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. எனினும் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளரை தேர்வு செய்ய முடியாத நிலை என்பது நீடித்து வந்தது. இதனிடையே மணிப்பூரில் முழு நேர முதலமைச்சர் இல்லாததால் 6 மாதங்களுக்குள் சட்டப்பேரவையை கூட்ட வேண்டும் என்ற காலக்கெடுவானது தொடர்ந்து பிப்ரவரி 12ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. தொடர்ந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த சட்டப்பேரவையை கூட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அவ்வாறு சட்டப்பேரவை கூடினால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்பட்டது. தொடர்ந்து பிப்ரவரி 10ஆம் தேதி சட்டப்பேரவை கூட முடிவு செய்திருந்ததாகவும் காங்கிரஸ் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதை தவிர்க்க ஆளுநர் அந்த கூட்டத்தை ரத்து செய்ததாகவும் தகவல் என்பது வெளியாகியிருந்தது. இந்த சூழ்நிலையை தவிர்க்க குறிப்பிட்ட காலத்திற்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த தொடர்ந்து மத்திய அரசு திட்டமிட்டதாக தகவல் என்பது வெளியாகியிருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து இந்த தகவல் தற்போது உறுதியாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வ தகவலானது இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உணர்வு பூர்வமான ஆய்வறிக்கை, தெள்ள தெளிவான ஆய்வறிக்கை. நன்றி காவியா. இந்த நேரத்திற்கான மிக முக்கியமான செய்தி, மணிப்பூர் முதலமைச்சர் பதவியை பிரேம் சிங் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து தற்போது குடியரசுத் தலைவர் ஆட்சி மணிப்பூரில் அமைகிறது. மணிப்பூரில் கடந்த 2 ஆண்டுகளாகவே மிகப்பெரிய கலவரம் வெடித்து கொண்டிருக்கிறது. மனித உயிர்கள் காவு வாங்கப்படுகிறது. அங்கே இன போராட்டம் அதிக அளவில் வெடித்தது. பெரிய தலைவர்கள், இந்திய தலைவர்கள் அங்கு சென்று அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கட்சியினரும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு பிரமுகர்களும் பல்வேறு தரப்பினரும் வேண்டுகோள் விடுத்த நிலையிலும் மணிப்பூரில் கலவரம் ஓயவில்லை, அமைதி திரும்பவில்லை. இதைத் தொடர்ந்து அங்கு முதலமைச்சர் பதவியை பிரேம் சிங் சில தினங்களுக்கு முன்பு ராஜினாமா செய்த நிலையில் தற்போது குடியரசுத் தலைவர் ஆட்சி மணிப்பூரில் அமல்படுத்தப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் ஆட்சி அங்கு கொண்டு வரப்படுகிறது. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்த பின்னாவது வன்முறை அடங்குமா, துப்பாக்கி சத்தம் குறையுமா, ரத்தம் வடியுமா, இந்த மாதிரி அமைதி நிலவுமா என்ற சந்தேகம் இந்தியா முழுக்க
நிச்சயம், குறிப்பாக கிழக்கு இந்தியாவே ஏன் இந்தியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அற்புதமான ஆய்வறிக்கையை காவ்யா தந்தார்கள். இன்னும் 6 மாதத்தில் அங்கு மீண்டும் தேர்தல் நடைபெறும் என்ற செய்தி, முக்கிய செய்தி இது.